பிறவி குணம். ஒரு தவளையும் தேளும் நண்பர்கள். ஒரு நாள் தேள் தவளையை பார்த்து, என் நண்பரின் குடும்பத்தை பார்த்துவிட்டு வர ஆற்றை கடந்து போய் வருவோம். நீ என்னை முதுகில் ஏற்றிக்கொள், நாம் சென்று திரும்பி வருவோம் என்றது தேள். தவளை, நீ என்னை கொட்டிவிட்டால் என்றது. நானும் நீயும் நீண்டகால நண்பர்கள், நான் உனக்கு தீங்கு செய்ய மாட்டேன் என்றது தேள். இருவரும் ஆற்றில் பயணித்தனர். கரை நெருங்கும் முன்னர் தேள் அதனோட பிறவி குணத்தின்படி கொட்டிவிட்டது. இருவரும் தண்ணீரில் இறந்து போயினர். புத்தியோடு தவிர்த்திருந்தால் உயிர் தப்பியிருக்கும் தவளை அல்லவா? கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். நீதிமொழிகள் 2:6. இதோ என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. நீதிமொழிகள் 3:1. இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார். யோபு 28:28. பரிவேதத்தில் உள்ள கர்த்தரின் புத்திமதிப்படி புத்தியோடு நடந்து கொள்வோம். பரிவேதாகமத்தில் உள்ள கர்த்தரின் புத்திமதிப்படி இயேசு சுவாமியை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் அளிக்கும் ஞானத்தோடு நடந்து கொள்வோம்.